இப்பொழுது நாம் பார்க்க போவது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற விசாகப்பட்டினத்திலிருந்து கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் சிம்மாச்சலம். நான் ஆந்திரா டூர் போன சமயம் விசாகப்பட்டினத்திலே ஒரு ஓட்டலிலேயே தங்கிவிட்டு அங்கிருந்து குழுவாக நாங்கள் சிம்மாச்சலம் சென்றோம். இந்த சிம்மாச்சலம் நரசிம்மர் இங்கே மூலவர். இந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் முன்பாக நான் மிகச் சிறுவனாக இருந்தபோது என்னை என் தந்தையார் அழைத்து சென்றது ஞாபகம் இன்னும் எனக்கு பசுமையாக இருக்கின்றது. அப்பொழுது கிட்டத்தட்ட இப்பொழுது இருக்கும் காடு போல இல்லை, 500 மடங்கு காடாக இருந்தது. அன்று சிம்மாச்சலம் பார்த்துவிட்டு அரச வழியிலே சூரியனார் கோவில் பார்த்துவிட்டு எனது தந்தையார் வேலை செய்து கொண்டிருந்த ஒரிசா பக்கம் அம்பாசிடர் காரில் போகும்போது இரவு 11 மணி அளவிலே புலி ஒன்றை நாங்கள் பார்த்ததும் டிரைவர் பதட்டத்துடன் காரை நிறுத்தியது இன்றும் ஞாபகத்தில் இருக்கின்றது. புலி அந்த ரோட்டினை கடந்து 1 நிமிடம் கடந்து சென்ற பிறகு நாங்கள் எங்கள் பிரயாணத்தை தொடர்ந்தோம். நரசிம்மர் எங்களை காப்பாற்றினார். இந்த தலத்து பெருமை என்ன என்றால், பிரகலாதனை அவனது தந்தையார் கடலிலே வீச முற்பட்ட போது பெருமாள் அவர்கள் இத்தலத்திலே, அதாவது இந்த மலையின் மீதுதான் தன் காலை பதித்து பிரகலாதனை காப்பாற்றினார். அந்த இடம்தான் சிம்மாச்சலம் என்று போற்றப்படுகின்றது. இங்கே இருக்கும் மூலவர் நரசிம்மர் உக்கிரம் என்பதனால் சந்தனத்தால் மூடி வைத்துள்ளார்கள். வைகாசி மாதம் வளர்பிறை 3ஆம் நாள் மட்டுமே அவர் தரிசனத்திற்காக சந்தனம் அகற்றப்பட்டு காட்சி தருகின்றார். ஓம் நமோ நாராயணா. இதோ எழிலான தோற்றம், அழகுமிகு மலை தோற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கலிங்க கட்டிடக்கடையில் கட்டப்பட்டுள்ளது. குலோத்துங்க சோழன் 11ஆம் நூற்றாண்டில் பராமரிப்பு செய்யப்பட்டது கல்வெட்டில் உள்ளது. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றுதான் இந்த சிம்மாச்சலம் நரசிம்மர். ஓம் நமோ நாராயணா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ வெரி மச்.